ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி நம்ம நவம்பர் 28 அன்றைக்கி நடந்தது தான் ஃபுல் பார்ட்டாக பார்க்க போகிறோம். அது என்ன நடந்துச்சுன்னா, எடுத்தோன்னே அந்த கல்யாணத்தில் வந்து கார்த்திக் வந்து கலாட்டா பண்ணிகிட்ருக்காரு. ஏன் இந்த மாதிரி கார்த்திக் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, ஏன் இந்த பிரச்சனை பண்ணிகிட்ருக்குன்னு எல்லாரும் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அணு உயிரோடு இருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், என்னை தவிர. ஆனால் எல்லாரும் சேர்ந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர் புலம்பி அழுது இது பண்ணுறாரு. கடைசியில் அவர் பெரிய சவால் விட்டு போகிறாரு. எப்போ வரை என் அணு என்கிட்ட வந்து சேரலையோ அப்போ வரை இந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்தவே முடியாது. நான் அந்த இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணது என்னுடைய அணு கூட சேர்றதுக்கு தான். ஆனால் நீங்கள் யாருமே இது ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கலை. அதனால் எப்படி தான் அந்த கல்யாணத்தை நீங்கள் நடத்துவீங்கன்னு நான் பார்க்குறேன். எப்போ வரையும் இந்த கல்யாணத்தை என் முன்னாடி எப்படி நடத்திடுவீங்கன்னு நான் பார்க்குறேன். நடத்த விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு வெளியில் போயிட்டார். வெளியில் போன உடனே அப்புறம் அந்த அணுவோடைய அம்மா வந்து அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. எல்லோரும் சுந்தரி எல்லோரும் உறவுக்காரங்கள்லாம் அவங்க முன்னாடி போய் நின்று உடனே அந்த அணுவோட அம்மா சொல்கிறாங்க, சாரி சுந்தரி, இந்த மாதிரி அணு உயிரோடு தான் இருக்கா. அணு டெய்லி எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்கா. இன்னமும் நான் தான் அந்த மாதிரி அணு இருக்கிற இடம் தெரிஞ்சுன்னா கார்த்திக் மறுபடியும் போய் பெரிய பிரச்சனை பண்ணுவான். அப்படின்றதுனால தான் நான் அணு செத்துட்டான்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு பையன் சொன்னேன். உங்கள்கிட்ட அதே மாதிரி சொல்லி நம்ப வச்சுட்டேன். அதனால் எல்லாரும் என்ன நான் சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்போ தான் ஏமா அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, இப்போ அணு உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சலே சந்தோஷமான விஷயம் தான், எல்லோரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் சொன்னோடனேவும் எப்படி அப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாலினி சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாமா வந்து கார்த்திக் மாமா வந்து எல்லாரையும் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொல்லி சவால் விட்டு போயிருக்காரு. என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தைரியமாக இருங்க. நான் கண்டிப்பாக நான் பார்த்து இது கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். என் பேத்தி கல்யாணத்தை என்னுடைய காரணத்தை கொண்டு நிறுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை வந்துருச்சு. கார்த்திக் வந்து அந்த சமாதியில் போய் இந்த அணு நீ உயிரோடு இருக்க, என்னை விட்டு ஏன் போனானோ அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்ப அழுது ரொம்ப டென்ஷனாக ஏற்றிருக்காரு. நீ உலகத்தில் எங்கே இருந்தாலும் உன்னை தேடி நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் புலம்பிகிட்ருக்காரு. சரி, இப்போ புலம்புனோடனே அடுத்து ஓகே, அப்புறங்க கல்யாண வேலைகள் எல்லா பேரும் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் சுந்தரி மேடத்துக்கு திருட்டு இருக்குது, அதனால் யாராவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பற்றியும் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ யாரோ அந்த அருண் ஒருத்தர் இடையில இருந்தான்ல, அவனுடைய ஒய்ஃப் வந்து அவங்களுடைய தம்பியோடு சேர்ந்து இந்த மாதிரி நம்ம இங்கே பாம்பு வச்சிடலாம் மண்டபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உள்ளே போகலான்ற பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் நேரடியாக போனால் தெரிஞ்சிருன்னு சொல்லிட்டு ஒரு மாறு இடத்துல ஒரு வயசான பாட்டியை கெட்டப்பில் அவன் அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே செக் பண்ணும்போது மாட்டிக்கிறோமோ செஞ்சுக்கிறோமோ பயந்துட்டு ரிட்டர்ன் போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இருந்தாலும் சரி வரிசை வந்துட்டோம், எப்படினாலும் உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக உள்ளே போகிறாங்க. அந்த சமாதி இவங்களுக்கு முன்னாடி போனவங்க ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன கல்யாண பத்திரிக்கை வீடு வரையும் வந்து கொடுத்துட்டு எங்களை எல்லாத்தையும் கேவலப்படுத்துறீங்களா, நாங்கள் என்ன பிரச்சனை பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொன்னோடனேவா சுந்தரியுடைய மாமா வந்து சரி ஓகே, இதெல்லாம் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் பண்ணாதீங்க, எல்லோரும் நல்லவங்க தான், எங்களை மாரி யாரும் சுந்தரிக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்த முடியாது, அதனால் நீங்கள் எல்லாத்தையும் தைரியமாக விட்டுருங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ரெக்வஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் விட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கவங்க தான் அந்த பாம்பு வச்சவங்க. பாம்பு கிஃப்ட் கொண்டு வராங்க. கரெக்டாக உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. உள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, எங்கே வைக்கலாம், என்ன இது பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. உடனே அடுத்த சுந்தரியோடைய மேக்கப் போடுற ரூமை காட்டிகிட்ருக்காங்க. மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அங்கே ஒரு பின் போட்டு இல்லை அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்படியே உடனே கதவு தட்டுறாங்க. யார் கதவு தட்டுறது அப்படின்னு சொன்னோடனே வந்தோடனே கதவு திறந்து பார்த்தா வெற்றி. அப்படியே உடனே அவங்க மேக்கப் போடுறவங்க சொல்கிறாங்க, என்ன வெற்றி சார், இன்னும் 1/2 மணி நேரம் தாலி கட்ட போகிறீங்க, அதுக்குள்ளே என்னத்தை இங்கே வந்து பார்த்துட்ருக்கீங்க ஒய்ஃப் அப்படின்னா, இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு தான் தாலி கட்ட போகிறேன், இப்போ நான் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஒரு காமெடி மாதிரி சொல்கிறாங்க, இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் பேச போகிறீங்க, நாங்கள் கூட இருக்க மாட்டோம், ஏன் தான் இப்போ உடனே வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு. உங்களை டிஸ்டர்ப் பண்ணால் நான் உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலையே, என் பொண்டாட்டிட்டு தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு புன்னகை சிரிப்போட சுந்தரி சிரிச்சிட்ருக்காங்க. இவர் சிரிக்கிறாரு. இதோடய இந்த பாட்டு முடிஞ்சு. இன்னும் அடுத்த 3 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 3 பார்ட்ஸ் சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ அதுக்கடுத்து அன்னம் சீரியல் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த அன்னம் சீரியலே நான் போட ஆரம்பிக்கிறேன். அன்னம் சீரியல் யாருக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றது, யாருக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.